சண்டே மதியம் ஒரு 12 மணி போல் வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வாய்க்காலுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து வாய்க்காலுக்கு வந்து போகிறோம். தண்ணி நிறைய போகுது. ஒரு 6 மாதமே இருக்கும் வாய்க்கால் தண்ணி வந்து நின்றதுக்கப்புறம் இப்போ தான் வந்து எடுத்துகிட்ருக்குறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அம்மா எனக்கு போகலாமா அப்படின்னு அம்மா கேட்டிருந்தா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. சூப்பராக இருந்தது. வாய்க்கால் நல்லா எல்லாம் க்ளீன் பண்ணி சினிமேட்டிக் எடுக்கிற மாதிரியே இருந்தது. தண்ணி வாய்க்கால் நிறைய ஃபுல்லாக போனதுனால குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கவி ஆரம்பத்தில் பயந்துட்டு இருந்தால் தண்ணி வந்து இருக்கிற மாதிரி இருக்குது, நானே இறங்க மாட்டேங்கமான்னு. அதுக்கப்புறம் அண்ணா அக்காலாம் குளிக்கிறது பார்த்துட்டு நானும் குளிக்கிறேங்கமான்னு அப்படியே ஓரமாக நின்று அவனுமே வந்து குளிச்சுட்டு இருந்தான். நான் அப்படியே அவங்கள பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு நானுமே இருந்தேன். நான் வாய்க்காலுக்குள்ளே வந்து இறங்கலை. ஸோ நீங்கள் 80s 90s கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கிராமத்து வாழ்க்கை வாய்க்கால் தண்ணி எல்லாமே நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க. நம்ம அனுபவிச்சு இந்த சந்தோஷத்தை கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்களுக்கும் கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து மிஸ் பண்ணாமல் கூட்டிகிட்டு போயிட்டேன். ஒரு 2 மணி நேரம் நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டு வந்தேன். சண்டே சூப்பராக போச்சிருச்சு.